तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சர நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அஷ்டமத்து சனி விலகும் காலம் இது. ஆகவே கஷ்டங்களும் விலகி மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும். திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 9வது வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் எல்லாவற்றிலும் முன்னிலை வகிப்பீங்க. சாதிக்கும் நம்பிக்கை துளிர்விடும். சவால்களில் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூட. கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் நீங்கும். இதுவரையில் ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவங்கெல்லாம் இனிமே உங்களை பாராட்டுவாங்க. சொந்த வீடு வாங்க வேண்டும் என்னும் உங்களுடைய நீண்டகால லட்சியம் இப்போது நிறைவேறக்கூடிய வாய்ப்புலாம் கூடி வரப்போகுதுங்க. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனைகள் தீரும். எனினும் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து நீங்கும். இந்த வருஷத்தில் ராகு, கேது மற்றும் குரு பெயர்ச்சியும் நிகழ உள்ளது. இந்த கிரக சாரங்களையும் கவனிக்க வேணும். 2இல் வந்து கேது, 12இல் குரு பகவான் வர்றதுனால தேவையில்லாத செலவுகளும் உண்டாகும். சொந்தத்தில் பிரிவினை வரலாம். கூட்டு குடும்பத்தை விட்டு தனித்து குடியேற வாய்ப்புண்டு. கெட்டது நடந்தாலும் அதில் நன்மையும் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க கடகராசிக்காரங்க. சனி பகவானின் பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சனி பகவான் உங்களின் 3வது வீட்டை வந்து பார்க்குறதுனால திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூட போகுது. அரசால் அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்தபடி வீடு, வாகன வசதிகள் பெருகும். சனி பகவான் உங்களின் 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால
சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க. புது சொத்து சேரும். நிலுவையில் இருந்த வழக்கு வெற்றியடையும். சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத பண வரவு உண்டு. மற்றபடி பித்ருக்கள் ஆசியால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். சுபகாரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எனினும் வியாபாரத்தில் கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்கணுங்க. பொருளாதாரத்தில் சிக்கல் வரும் என்கிறதுனால தேவையற்ற ஜாமீன் உத்தரவாதம் எதையும் தர வேணும். மற்றவர் பிரச்சனைகளிலும் தலையிட வேணும். அது உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். வலைதளங்களில் உருவாகும் நட்புகளில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும். இந்த ராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்கலாம். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சோம்பல் அடிக்கடி வந்து போகும். கவனமாக இருக்கணும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பித்ரு ஆசீர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உண்டாகாமல் ஓரளவு சிறப்பாகவே காலமாக அமையப்போகுது. எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நடைபெறும். இல்லத்தரசிகளே, தங்க ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க. புகுந்த வீட்டில் கருத்து மோதல்கள் நீங்கும். அலுவலகம் செல்லும் பெண்களே, உங்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வுகள்லாம் உண்டு. வியாபாரிகளே, புது சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தேடி வரும். நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. புது ஏஜென்சி எடுப்பீங்க. இரும்பு, பாசுமதி அரிசி, எண்ணெய் வகைகளால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கையெல்லாம் ஓங்க போகுது. உங்களை புரிந்து கொள்ளும் அதிகாரி வந்து சேருவாங்க. புது வாய்ப்புகள் தேடி வரும். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம். என்றாலும் நீங்கள் நீடித்த ஆதாயம் பெறலாம். முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவீங்க. என்றாலும் சின்ன சின்ன சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். எனவே திட்டமிட்டு செயல்படுங்க. அதன் மூலம் நேர்மையான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அன்றாட பணிகள், உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றலாம். உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் இணைந்து உங்கள் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடுங்க. உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கலாம். அதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கலாம். இது கருத்து வேறுபாடுகளை களைய உதவும். ஒளிவு மறைவின்றி கருத்துக்களை பரஸ்பரம் மாறிக்கொள்வதன் மூலம் உறவின் பிணைப்பு மேம்படும். உங்கள் காதலுக்கு பிறரின் ஆதரவு இருக்கலாம். தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கலாம். உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம். இளம் வயதினர் மனசில் புதிய காதல் அரும்பு மலரலாம். உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை அவசியம். கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மையும் அவசியம். இது புரிந்துணர்வை வளர்க்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்கள் கவனமுடன் கேட்கலாம். அவங்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். எனவே அவருடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கலாம். இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கலாம். நம்பிக்கை, மரியாதை, ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுகள் சொல்கிறதில் கவனம் செலுத்துறதன் மூலம் உறவின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வரவு செலவுகளை பட்ஜெட்டு அமைத்து செயல்படுத்தலாம். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஆராய்ந்து செயல்படணும். முதலீடு விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனையை பெறணும். ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்பணும். கடன் வாங்கிறத தவிர்க்கணும். அவசியம் தேவைன்னா திருப்பி செலுத்த தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்கிறது நல்லது.
எனவே கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து செயல்படணும். அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு விவேகமான முடிவுகளை எடுக்கிறது உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தலாம். உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேணும். நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேணும். மாணவர்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் வெற்றி பெறலாம். அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டியது அவசியம். மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். நல்ல மதிப்பெண்களை இலக்காக கொண்டு செயல்படுங்க. ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும். புதிய விஷயங்களை திறன்களை கற்றுக்கொள்ள இது சிறந்த ஒரு நேரமாக தெரியுது. உங்கள் தனித்துவமான எண்ணங்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவங்களை ஈர்க்கக்கூடும். உங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நீங்கள் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க. தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவை உடல்நல உபாதைகளை கணிசமாக குறைக்கும். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம். எனவே மன அழுத்தம் இன்றி இருங்க. யோகா மற்றும் தியானம் செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொள்ளுங்க. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த ஒரு உணவு திட்டத்தை தேர்வு செய்யலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கடற்கரையோரமாக இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, பூரி, திருப்புல்லானி போன்ற இடங்களுக்கு அமாவாசை என்று பித்ரு வழிபாடு செய்து வரலாம். ஒரு முறை கேரளாவில் உள்ள வர்காலாவுக்கு சென்று அங்குள்ள ஜெகநாத பெருமாளை சேவிக்கலாங்க. அமாவாசையில் அன்னதானம் செய்கிறதும், சிவ ஆலயங்களுக்கு பச்சரிசி, வெல்லம் போன்றவை அளிக்கிறதும்